இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்விதான் சிறப்புக்கு சொல்லியிருக்காங்க. கல்வியின் சிறப்பை பற்றி பயான் பேச போறது நமது மதர்சா மாணவி ரோஷினி. இன்னல் ஹம்தலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு கல்வியின் சிறப்பு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளிலே மிகப்பெரிய அருட்கொடை கல்வி ஆகும். இதனை கற்பது நம் அனைவரின் மீதும் கடமையாகும். அதனால்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லஸீ கலக், உன்னை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்று இறக்கினான். இந்த கல்வியை அல்லாஹ் எல்லாத்துக்குமே தருவதில்லை, அவன் சூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுத்திருக்கிறான். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுகிறானோ அவர்களை இஸ்லாத்திலேயே மிக தெளிவுடையவர்களாக ஆக்குறான். அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த கல்வியை கொடுத்திருக்கானா, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம எந்த விஷயத்த கத்துக்கிறோம் அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. நம்ம எல்லாருடைய கோல் என்ன, சொர்க்கத்துக்கு போகணும் என்பதுதான். அல்லாஹ் இந்த கல்வியின் மூலமா ஈஸியா ஆக்கி வைத்திருக்கிறான். ஹதீஸ் கல்வியை தேடும் வழியில் ஒருவர் நடந்தால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்துக்கு செல்லும் பாதையை லேசாக்குகிறான். அதனால இந்த உலகத்திலேயும் இந்த கல்வியின் மூலமா பயன்பெற்று பயமையிலும் வெற்றி பெற்று சொர்க்கத்துக்கு இலகுவாக செல்ல பிரார்த்தித்தது ரப்பி சிட்னி இல்மா, என்னுடைய இறையா எனக்கு கல்வியை நடத்தி அதிகப்படுத்துவாயாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.